அவற்றின் மாடங்களில் பொதிக்கப்பட்டிருந்த நவமணிகள் நில ஒளியில் வர்ணஜாலத்தை வாரி இறைத்தன. மாடங்களிலே நின்றவாறு அரக்க மாதர்கள் நிலவின் அழகு காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தனர். காவல் மாடங்களிலும் கோபுரங்களிலும் உள்ள காவல் வீரர்கள் இங்கும் அங்கும் நகர்வதால் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் ஒன்றின் மீது ஒன்று உராய்ந்து சப்தத்தை உண்டாக்கின. கரையிறங்கிய போது நகரத்திலே காணப்பட்ட சந்தடி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வந்தது. ஆஞ்சநேயர் சோலையை விட்டு வெளிப்பட்டு மலையின் மீது ஏறலானார். மலையின் உச்சியிலே அமைக்கப்பட்ட அந்த நகரத்தை சுற்றிலும் உயரமான மதில் சுவர் சென்றது. 4 பிரதான வாயில்களிலும் வீரர்கள் கண்ணும் கருத்துமாக காவல் காத்து வந்தனர். அங்கங்கே திருப்பங்களில் மதில் சுவரிலே மாடங்கள் அமைத்து காவல் நிலையங்களை ஏற்பாடு செய்திருந்தனர். கோட்டை வாயிலை நெருங்கிய ஆஞ்சநேயர் ஒரு கணம் தயங்கி நின்றார். அதன் வழியாக உள்ளே நுழைவதென்றால் வீரர்களுடன் மோத நேரிடும். அந்த செய்தி விரைவிலேயே ராவணனுக்கு எட்டிவிடும். அந்நியன் ஒருவன் வந்திருப்பதாக அறிந்தால் அவன் எச்சரிக்கையாகி விடுவானே. ஆகவே வாயில் வழியாக நுழையாமல் இருளடர்ந்த பகுதி ஒன்றை அடைந்து மதில் சுவரை தாண்டி உள்ளே குதிக்க விரும்பினார். மலைச்சரிவிலே